தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். 17 ஆண்டுகளுக்கு பிறகு நைஜீரியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. அபுஜாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணுவ அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். பிரதமர் மோடிக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறது நைஜீரியா. வெளிநாடுகளில் பிரதமர் நரேந்திர மோடி பெறும் 17வது விருது என தகவல். நைஜீரிய அதிபர் போலா அகமது டினுபுவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவு குறித்து முக்கிய ஆலோசனை. அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரி சோதனைகள் மூலம் ஆட்சி அமைக்கிறது பாஜக. மகாராஷ்டிராவில் ஆரோக்கியமான அரசு அமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். மத்திய பாஜக அரசு மிகப்பெரிய திட்டங்களை குஜராத்திற்கு மாற்றம் செய்ததால் மகாராஷ்டிராவில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது. கச்சிரோலி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வாகன பேரணி. ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பு. டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அமைச்சர் கைலாஷ் கெலாட் திடீர் ராஜினாமா. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம். நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவை, விருதுநகர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களை தொடர்ந்து விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள திட்டம். விசிக தலைவர் திருமாவளவன் நம்மோடுதான் இருக்கிறார், நம்மோடுதான் இருப்பார். மறைமுகமாக கூட்டணிக்கு அழைத்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை. அடையாளம் என் பக்கத்தில் அண்ணன் திருமா அவர்கள் வருவார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்கேதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை, வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். இன்பதுரை பேசியது தேர்தலுக்கான அழைப்பு இல்லை, 3 புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிரான அழைப்பு என திருமாவளவன் விளக்கம். திமுக கூட்டணியில் நீடிப்பதால் வேறு ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பதில். எங்களுக்கு இன்னொரு கூட்டணிங்கிறதுக்கான தேவை எழவில்லை. நாங்க வேற ஒரு கூட்டணி போகணும் அல்லது வேற முடிவு நாங்க எடுக்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. நாங்க தொடர்ந்து பலமுறை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அல்லது உருவாக்கி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி. ஆகவே நாங்கள் இன்னொரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவைக்கு இன்னும். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரியை ஆஜர்படுத்திய போலீசார். அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும் என்றும் கோஷம். நடிகை கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தெலுங்கு மக்கள் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் புழல் சிறையில் அடைப்பு.
சென்னை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 48 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். துணை முதலமைச்சர் உதயநிதி திருமணத்தை நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி மணமக்களுக்கு வாழ்த்து. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் மணப்பெண்ணுக்கு தாலி கட்ட முயன்ற மணமகனின் தாய். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியதால் சுதாரித்து மகனிடம் தாலியை கொடுத்த சுவாரஸ்யம். அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை வைத்தால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. மோடி அமித்ஷா பெயரை வைத்தால் ஏற்றுக்கொள்வார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுக அரசின் புதுமை பெண் திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. பெண் கல்வி என்னும் தலைமுறைகளுக்கான முதலீட்டை திமுக அரசு தொய்வின்றி செய்து வருவதாக பெருமிதம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கட்சி நிர்வாகி திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணியா? கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். வாழ்த்துகள் கூட்டணி கொடுத்தெல்லாம் வந்து பார்த்தா பொதுச் செயலாளர் கட்சி முடிவு செய்யற விஷயம். மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 41 விழுக்காட்டில் இருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும். தமிழக வரி வருவாயில் 50 விழுக்காட்டை தமிழகத்திற்கே ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூரில் நள்ளிரவில் இருந்து கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை சூழ்ந்த இடுப்பளவு மழை நீரால் மக்கள் பரிதவிப்பு. உளுந்தூர்பேட்டை மேப்புலியூர் கிராமத்தில் சேரும் சகதியுமாக மாறிய சாலைகள். தெருக்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் நாற்று நட்டு கிராம மக்கள் நூதன போராட்டம். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. பழமை வாய்ந்த வீட்டின் மேற்கூரை மற்றும் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து சேதம். கள்ளக்குறிச்சி பெரியார் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். கோமுகி அணைக்கு வரும் நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நண்பகலிலும் தொடரும் கடும் பனிமூட்டம். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி. கோவையில் அர்ஜுன் சம்பத் மகன் கைதை கண்டித்து இந்து மக்கள் கட்சியினர் திடீர் சாலை மறியல் போராட்டம். அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோரை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார்.
கங்குவா திரைப்படத்தின் முதல் ஷோ முடியும் முன்னரே எதிர்மறை விமர்சனம் என நடிகை ஜோதிகா ஆதங்கம். பல குழுக்கள் கங்குவா படத்திற்கு எதிராக பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாகவும் ஜோதிகா குற்றச்சாட்டு. சென்னை தீநகரில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் கைது. குழந்தை இல்லாத விரக்தியில் கடத்தியதாக கைதான பெண் வாக்குமூலம். பல்லடம் அரசு மருத்துவமனையில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாததால் நோயாளிகள் அவதி. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அமெரிக்க வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 46 பேர் அதிபர் ஜோ பைடனுக்கு கடிதம். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் தமிழக வீராங்கனை காசிமா. தனிநபர், இரட்டையர் மற்றும் குழு என 3 பிரிவுகளில் வென்று அசத்தல். விடுதலை 2 படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானது. அடுத்த மாதம் படத்தை வெளியிட திட்டம்.